இங்க ரீசேல மட்டும் மைனஸ் பண்ணினாவே ஆல்மோஸ்ட் 17 லட்சம் வருது. கார் என்ன விலைக்கு வாங்கணும்? 10 லட்சம் ரூபாய்க்கு. இங்க வந்து நிக்குது 17 லட்சம். காரை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை. ஆனா அவரோட டிராவல் நீட்ஸுக்கு அந்த கார் உகந்ததா இருக்கா அப்படின்றது தான் இங்க மிகப்பெரிய கேள்வி. அப்படின்றது 3 லட்சம் 4 லட்சம் போய்கிட்டே இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபாய் காருக்கு 4 லட்ச ரூபாய் வட்டி கட்டியிருப்பீங்க. நாம சொல்றப்ப என்ன சொல்லுவாங்க, சார் ஷோரூம்ல 18 கிளைம் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோரூம்ல காரை விற்கணும்னா 18 கிளைம் பண்ண தான் செய்வாங்க. கார் வாங்க போறீங்களா? இந்த வீடியோல சொல்லப்படுற ஃபேக்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா 2 to 3 லேக் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு லாஸ் கேரண்டட். பிகாஸ் இன்னைக்கு கார் வாங்குறப்போ எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா 6 மாசத்துல ஏன்டா இந்த காரை வாங்கினோம்னு ரிக்ரெட் பண்ணக்கூடிய பையர்ஸ் இந்தியாவில் மெஜாரிட்டி இருப்பதா டேட்டா சொல்லுது. இதற்கான காரணம் ஃபால்ட்டியா இருக்கக்கூடிய காசா, இல்ல பிராண்ட்ஸ் நிறைய விஷயங்களை ஸ்கிப் பண்றாங்களா, இல்ல கவர்மெண்ட் மேல தப்பான்னு கேட்டீங்கன்னா மெஜாரிட்டி இங்க தப்பு நாம எடுக்கக்கூடிய ராங்கான டிசிஷன்ஸ் மேல தான் இருக்கு. ஒரு ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடி சினரியோவை எடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்கலாம். சென்னையில் ஒரு ஐடி எம்ப்ளாயிங்க ரமேஷ்னு சொல்லிட்டு அவர் மாதம் 65,000 சம்பளம் வாங்குறாரு. அவர் ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறப்ப அவரோட பட்ஜெட்டை ஒரு 15 லட்சம் அப்படின்ட்டு செட் பண்ணுறாரு. அவரோட டிராவல் நீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறாரு. அதில் சிட்டி யூசேஜ் தான் அதிகம், 80%, 20% தான் ஹைவே யூசேஜ் ஆகிருக்கு. அவர் பட்ஜெட்குள்ள அந்த 15 லட்சத்துக்குள்ள கார்கள்னு பார்க்குறப்போ பர்ஃபெக்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிற ஸ்கோடா குஷாக்கோட கிளாசிக் ப்ளஸ் மாடலை சூஸ் பண்ணுறாரு. அதில் உங்களுக்கு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வருவது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ காரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான கார் தான். அது ராங்கான டெசிஷனானு கேட்டிங்கன்னா காரை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை. ஆனால் அவரோட டிராவல் நீட்ஸுக்கு அந்த கார் உகந்ததா இருக்கா அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வி. ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின் 80% சிட்டி யூசேஜ்க்கு வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்போது இங்கே கார் மேலே தவறு இல்லை, நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன் மேலே தான் தவறு அப்படின்றது இருக்குது. ஸோ பட்ஜெட்குள்ளே மட்டுமே கார் எடுக்கணும் அப்படின்றதுக்காக காரை டிசைட் பண்ணாதீங்க. பட்ஜெட்டை தாண்டி உங்கள் பட்ஜெட்குள்ளே உங்களோட நீட்ஸை பூர்த்தி செய்கிற கார் கிடைக்குதா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இப்போது பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் பற்றி ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டேக் 1 அப்படின்னு வரும்போது ராங்கான செக்மெண்ட்டை சூஸ் பண்ணுறது. இங்கே எல்லாத்துக்குமே குழப்பம் எங்கே ஆரம்பிக்கும்னா செடனா, எஸ்யூவியா, ஹேட்ச்பேக்கா. இதுக்கு சிம்பிளான ஆன்சர் உங்களோட யூசேஜ் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 80 to 90% சிட்டி தான் யூஸ் பண்ண போகிறீங்க, சிட்டி கூட தான் உங்களோட பயன்பாடு, அங்கே கன்வீனியன்ஸ் வேணும் அப்படின்னா டெஃபினெட்லி அங்கே ஹேட்ச்பேக் தான் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஃபியூல் எஃபிஷியன்சியும் பெட்டராக இருக்கும், சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கான டைமென்ஷனில் தான் அந்த காரும் இருக்கும். இல்லை நான் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு மோஸ்ட்லி பிளெயின் ரோட்ஸ் தான், எனக்கு லக்ஸரி, கம்ஃபர்ட், ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் எஃபிஷியன்சியும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி செடனுக்குள்ளே போக முடியும். நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்கள் சாஃபர் ட்ரிவனாக தான் ரெகுலராக நீங்கள் போவீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து செடன்ஸாக ப்ரிஃபர் பண்ணலாம். அப்படி இல்லை நான் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் பேட் ரோட்ஸாக இருக்கும், அதில் எனக்கு கம்ஃபர்ட் வேணும், இன்னும் ஒரு நல்ல ப்ராக்டிகாலிட்டி கொண்ட காராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ்யூவிஸ்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட யூசேஜ் தான் உங்களோட காரை தீர்மானிக்கணும். உங்களோட பட்ஜெட் மட்டுமே உங்களோட காரை தீர்மானிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரமேஷ்க்கு 80% சிட்டி யூசேஜ், அவர் எஸ்யூவி போகிறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் வரும், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபியூலும் ஸ்பெண்ட் செய்யப்படும். இங்கே அந்த ஸ்கோடா குஷக் கார் ராங்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் காரை மிஸ்மேட்ச்டாக உங்களோட யூசேஜ்க்கு தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதுதான் ஃபேக்ட்டுங்க. அடுத்து மிஸ்டேக் 2ங்க. இது நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் தான், ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டும் கூட. TCO இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப். இதை நிறைய வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்கே இந்தியாவில் மெஜாரிட்டி ஆஃப் கார் பையர்ஸ் கார் வாங்குறப்போ பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் என்ன தெரியுங்களா? ஆன் ரோட் ப்ரைஸ். கார் வாங்குறது ஒரே ஒரு எக்ஸ்பென்ஸானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது ஒரு 5 வருஷம் ஃபினான்ஷியல் சைக்கிள்ங்க. இதை கொஞ்சம் லாஜிக்கலாக பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் பர்ச்சேஸ் காஸ்ட். ஒரு காரோட விலை 10 லட்ச ரூபாயாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் லோன் போட்ட உடனே ஒரு 2 லட்ச ரூபாய் கூட ஆகி அது 12 லட்சமாக மாறும். அப்போது ஒரு 20% இன்க்ரீஸ் அப்படின்றது ஆன் த ஸ்பாட் நீங்கள் கார் வாங்குற டைம்லேயே நடந்துருது. அடுத்து ஃபியூலோட காஸ்ட். அப்ராக்சிமேட்லி மந்த்லி ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ்னு வச்சிங்கன்னா 5 வருஷத்துக்கு 90,000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நீங்கள் கிளாக் இன் பண்ணியிருப்பீங்க. ரியல் மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ எல்லா இடத்துலையுமே வந்து 18 கிலோமீட்டர், 19 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆவரேஜ் ரியல் வேர்ல்ட் மைலேஜ் அப்படின்றது அதுல இருந்து 5 to 6 கிலோமீட்டர் கம்மியாக தான் கிடைக்குது. ரியல் வேர்ல்ட் மைலேஜ் மோஸ்ட்லி பெட்ரோல் எடுத்திங்கன்னா ஒரு 12 to 13 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்போது நமக்கு இங்கே 5 வருஷத்திற்கு 90,000 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ ஃபியூவல் அதற்கு 7,500 லிட்டர் தேவை. பெட்ரோல் 105 ரூபாய்னு வச்சா டோட்டல் ஃபியூவல் காஸ்ட் மட்டும் 7.8 லேக்ஸுங்க. இங்கே ஒரு இன்சைட்டை நீங்கள் கவனிக்கணும். காரோட விலையில் ஆல்மோஸ்ட் 75% ஃபியூவல் காஸ்ட்டாக இருக்குது இந்த 5 வருஷத்தில் மட்டும்.
இதை தாண்டி அடுத்து இன்சூரன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா 5 வருஷத்திற்கு ரஃப்லி 1.5லேருந்து 2 லேக் கிட்ட ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன், ஒரு கார் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம்னா 5 வருஷம் கழிச்சு அதை வைக்கும் போது 4.5 to 5 lakhs, ஆல்மோஸ்ட் 5 lakhs இங்கே டெப்ரிசியேஷன்லேயே லாஸ் ஆகுது. இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி பார்க்குறப்போ கார் அது கூட இன்ட்ரெஸ்ட்னு சேர்த்துறப்போ 12 லட்சங்க, ஃபியூல் காஸ்ட் மட்டும் 7.8 லேக் போயிருக்கு, மெயின்டெனன்ஸ் கிட்டத்தட்ட 1.8 லேக்ஸ். ஸோ டோட்டலாக இங்கே நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், 21.6 லேக்ஸ்ங்க. இங்கே ரீசேலை மட்டும் மைனஸ் பண்ணினாவே ஆல்மோஸ்ட் 17 லட்சம் வருது. கார் என்ன விலைக்கு வாங்கணும், 10 லட்சம் ரூபாய்க்கு, இங்கே எங்கே வந்து நிற்கிது 17 லட்சம். சரிங்க, இதில் ரொம்பவே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது, சப்போஸ் ஃபியூலோட காஸ்ட் ஒரு 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் ஓவரால் ஃபியூல் காஸ்ட் 70,000லேருந்து 80,000 வரைக்கும் உங்களுக்கு அந்த 5 வருஷத்தில் இம்ப்ரூவ் ஆகும். இல்லை உங்கள் காரோட மைலேஜ் ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராப் ஆச்சுன்னா 1 லேக் வரைக்கும் ஃபியூலோட காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ கார் வாங்குறது எமோஷனலான டெசிஷன் அப்படின்னு மட்டும் போகாதீங்க. இது அடுத்த 5 வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் டெசிஷன். ஸோ டிசிஓ அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. மிஸ்டேக் நம்பர் 3ன்னு வரும்போது லோனுங்க. இதை பற்றின ஒரு ஓப்பன் ட்ரூத் தெரிஞ்சுப்போம். எல்லாருமே இஎம்ஐ கம்ஃபர்டபுளானு பார்க்குறோம், ஆனால் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கம்ஃபர்டபுளானு பார்க்குறதே கிடையாது. ஒரு 8.5 லேக் ருபி லோன் பை பண்ணுறீங்க, உங்களுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டால் கூட 2 லட்ச ரூபாய் 5 வருஷத்தில் வட்டியாக வந்துடுது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 5 வருஷம் லோன் பீரியட் இருக்குது பார்த்தீங்கன்னா, டென்யூர் இருக்குது பார்த்தீங்களா, நான் 7 வருஷமாக போடுவோம், 6 வருஷமாக போடுவோம், 9 வருஷமாக போடுவோம். ஏன்னா தள்ளி போடும் போது மந்த்லி இஎம்ஐ நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தெரியும். ஆனால் மந்த்லி இஎம்ஐ கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றத பார்க்குறத தாண்டி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது. நீங்கள் 6 வருஷம் 7 வருஷம் 9 வருஷம் தள்ளி போடும்போது இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 3 லட்சம் 4 லட்சம் போய்கிட்டே இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபாய் காருக்கு 4 லட்ச ரூபாய் வட்டி கட்டியிருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றத கிளியராக பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது நீங்கள் வாங்குற கடனுக்கு அப்படின்றதையும் தெளிவாக பாருங்கள். ஃப்ளாட் ரேட்டில் கொடுக்குறாங்களா இல்லை ரெடியூஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணுங்கள். ஃப்ளாட்டாக இருந்தால் நீங்கள் இனிஷியலாக ஒரு 8 லட்ச ரூபாய் லோன் வாங்கியிருக்கீங்கன்னா கடைசியாக நீங்கள் அந்த லோன் கட்டி முடிக்கும் போது பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங் வெறும் 1 லட்ச ரூபாய் இருந்தாலும் அந்த 8 லட்ச ரூபாய்க்கு தான் வட்டி ரெண்டாகும். ஸோ டிமினிஷிங்காக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கடைசியாக 1 லட்ச ரூபாய் தான் பிரின்சிபல் இருக்குன்னா அந்த பிரின்சிபலுக்கு தான் வட்டி ரெண்டாகும். ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி காரை பை பண்ணுங்கள். இங்கே அடுத்து மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி கிளைம் பண்ணுற மைலேஜை ட்ரஸ்ட் பண்ணுறது. இந்த மைலேஜ் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நானே நிறைய கன்சல்டேஷனில் பார்த்துருக்கேன். கம்பெனி அராய் கிளைம் பண்ண மைலேஜ் நம்பி கார் வாங்காதீங்க, தயவு செஞ்சு அதை நம்பவும் செய்யாதீங்க. ஷோரூமில் போய் கேட்குறப்போ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கம்பெனி அராய் கிளைம்டு மைலேஜ் தான் சொல்ல முடியும், ரியல் வேர்ல்ட் மைலேஜ் அப்படின்றது சொல்ல முடியாது. நாம் சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, சார் ஷோரூமில் 18 கிளைம் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோரூமில் காரை வைக்கணும்னா 18 கிளைம் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் தான் அதில் பெட்டரான ஒரு பொறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு காரோட கிளைம்டு மைலேஜ் 17 kmpl இருக்குன்னா ரியல் வேர்ல்டில் உங்களுக்கு 12 kmpl தான் கிடைக்குது. மோஸ்ட்லி டர்போ பெட்ரோல்ஸை வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா. ஸோ அப்போது இங்கே அந்த கேப் மட்டுமே 2 to 2.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு லாஸை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மைலேஜுங்கிறது இங்கே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் நம்பராக இருக்குது. தயவு செஞ்சு அதை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ரியல் வேர்ல்ட் மைலேஜ் கேட்டு எடுங்க, அதுதான் உங்களுக்கு ஃபினான்ஷியலி ரைட்டான ஃபேக்டாக இருக்கும். அடுத்து இந்தியாவில் மோஸ்ட் மேஜர் பையர்ஸ், அதாவது 85% பீப்புள் மேலே இந்த எரர் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. டெஸ்ட் ட்ரைவ் எரர். ஒரு 2 கிலோமீட்டருங்க ஸ்மூத்தான ரோடில் டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம், இதில் தான் நம்ம டிசிஷனே எடுக்கிறோம். பட் ரியாலிட்டியில் ரியல் டைம் யூசேஜில் டிராஃபிக் இருக்கும், ஃபுல்லி லோடாக போகும், பேட் ரோட்ஸில் போகும், இதெல்லாம் நம்ம எதுவுமே டெஸ்ட் பண்ணுறது இல்லையே. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் ப்ராப்பராக இல்லைன்னா உங்களுக்கு என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்மேட்சாக போவதற்கான வாய்ப்புகள் இங்கே உண்டு. அடுத்த மிஸ்டேக் இந்த டெப்ரிசியேஷன், அதுக்கப்புறம் ரீசேல் வேல்யூ பார்க்காதது. இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும்னா, காரை வாங்கி நான் 3 to 4 வருஷத்தில் மாற்றக்கூடிய ஆளாக இருக்கேன் அப்படின்னா பெட்டர் ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய பிராண்ட்ஸை பார்த்து போகிறது நல்ல விஷயம். ஏன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் காரே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4.5 to 5 lakh வரைக்கும் டிப்ரிசியேஷனை ஃபேஸ் பண்ணுது. அப்போது நீங்கள் அந்த இடத்துல ஒரு நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய காரை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டிப்ரிசியேஷனை அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இங்கே நம்மளோட கேஸ் ஸ்டடி எடுத்துப்போம், ரமேஷே எடுத்துப்போம். அவர் ஒரு 3 to 4 வருஷத்தில் காரை மாற்றக்கூடிய ஆளாக இருக்கிறார். ஒரு ஸ்கோடா குஷாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹெவியான லாஸ் அவருக்கு ரீசேல் அப்போ ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸை எல்லாத்தையுமே கிளியராக அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தர் டெசிஷன் எடுக்கணும். இங்கே ரமேஷ்னு மட்டும் இல்லைங்க, மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் கார் பையர்ஸ் இந்த மிஸ்டேக் தான் செய்கிறாங்க. கார் பையிங் அப்படின்றது எமோஷனலான டெசிஷனை தாண்டி அனாலிசிஸ் பேஸ்டு டெசிஷனாக இருக்கணும். உங்களுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கியூரேட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கார் பையிங்கில் மிஸ்டேக் அப்படின்றது நடக்காது. ஸ்டெப் 1 அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, யூசேஜ் ஒரு கிளாரிட்டி, சிட்டி யூசேஜ் எவ்வளோ, ஹைவே யூசேஜ் எவ்வளோ, நம்மளோட நீட்ஸ் என்ன அப்படின்ற கிளாரிட்டி. 2வது டிசிஓ கால்குலேஷன், டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கணும். 3வது ரியல் வேர்ல்ட் மைலேஜை நீங்கள் செக் பண்ணணும். இந்த அராய் சர்டிஃபிகேட், இந்த கம்பெனி சர்டிஃபிகேட் மைலேஜ்லாம் தாண்டி ரியல் வேர்ல்ட் மைலேஜ் அந்த காருக்கு என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். 4வது விஷயம்,
மெயின்டெனன்ஸோட ரிசர்ச் இருக்கணும். ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் என்ன, ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருது, மெயின்டெனன்ஸ் ஓவராலாக எவ்வளோ இந்த காருக்கு ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அடுத்த விஷயம் மேஜர் ரீசேல் வேல்யூ திங்கிங். சப்போஸ் நீங்கள் 3 to 4 வருஷத்தில் காரை வைப்பீங்கன்னா இதை நீங்கள் திங்க் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபைனலாக இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது லேக்ஸில் உங்களுக்கு பணம் மிச்சமாகும். கார் வாங்குறது என்னமோ ஈஸி தாங்க. ஆனால் கார் வாங்குறப்போ நீங்கள் கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்கீங்களா அப்படின்றது தான் இங்கே நீங்கள் மேஜராக புரிதல் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் கார் வாங்குறப்போ எந்த விஷயத்தை கவனிச்சிருக்கீங்க, எந்த விஷயம் கவனிக்காமல் விட்டுருக்கீங்க, நீங்கள் இப்போ புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா ஃபேக்ட்ஸுமே நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, உங்களோட டவுட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரையும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. சேச்சர் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.